வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். மக்களுக்கு எரிபொருளை வழங்க முறையான திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் கோரிக்கை. கடந்த 10 நாட்களில் 1,00,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிக எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவிப்பு. ஜனாதிபதி கடந்த வாரம் வழங்கிய வாக்குறுதியை ஒரு வாரத்துக்குள் மீறுகிறார் என சாகர காரியவசம் குற்றச்சாட்டு. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் சூத்திரதாரியை எதிர்வரும் 31ஆம் தேதி நாட்டுக்கு வெளிப்படுத்தப் போவதாக உதய கம்மன்பில அறிவிப்பு. தேசத்தை கட்டியெழுப்பும் செழிப்பான கிராமம், சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராமங்கள் நாடளாவிய ரீதியில் அங்குரார்ப்பணம். போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட மற்றொரு பல நாள் மீன்பிடி படகு திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. தொடர்வது முதன்மை செய்தி. மக்களுக்கான எரிபொருளை வழங்க முறையான திட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். கடந்த சனிக்கிழமையும் நிறைச்சோலை மின் நிலையத்தால் உற்பத்தி செய்யப்பட வேண்டிய மெகாவாட் அளவை உற்பத்தி செய்ய முடியாது போயுள்ளதோடு நேற்று லாக் விஜய நிறைச்சோலை மின் நிலையத்தின் உத்தேச 810 மெகாவாட் உற்பத்தி செய்ய முடியாது போயுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். උත්පාදනය කළ යුතු මෙගවට් ප්‍රමාණය ලක්විජය ගල්ලංගුරු බලාගාරයෙන් முதல் அலகிலிருந்து 216 மெகாவோட்டும், இரண்டாவது அலகிலிருந்து 230 மெகாவோட்டும், மூன்றாவது அலகிலிருந்து 232 மெகாவோட்டும் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. நேற்றைய தினமும் கூட 678 மெகாவோட் மாத்திரமே உற்பத்தி செய்யப்பட்டுள்ளன. வரலாற்றில் முதல் முறையாக தரமற்ற நிலக்கரி பயன்படுத்தப்பட்டமையே இதற்கு காரணமாகும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இந்த தரமற்ற நிலக்கரி காரணமாக மின் உற்பத்தி குறையும் போது எரிபொருள் மின் நிலையங்கள் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய வேண்டிய நிலை ஏற்படுகின்றன. இச்சமயம் உற்பத்தி செலவுகள் அதிகரித்து அந்த செலவை மின்சார நுகர்வோரிடம் இருந்து அறவிட அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும். இதனால் மின் அலகுகளுக்கான கட்டணங்களை அதிகரிக்க வேண்டிய நிலைமையும் காணப்படுகின்றன என்று எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்தார். இதன் இறுதி விளைவாக மின்சார கட்டணத்தை அதிகரித்து 75 லட்சம் மின்சார நுகர்வோர் மீது அந்த சுமை சுமத்தப்படும். கிடைக்கும் தகவல்களுக்கு ஏற்ப எதிர்காலத்தில் மின்சார கட்டணம் மேலும் அதிகரிக்கப்பட உள்ளன. மத்திய கிழக்கு போர் நிலைமையை எடுத்துக்காட்டி தவறான தகவல்களை முன்வைத்து மின்சார கட்டணத்தை கூட்டும் இழிவான பெரும் பெரியத்தனத்தில் தற்போதைய மக்கள் விரோத அரசாங்கம் செயல்பட்டு வருகிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். ஆகையினால் நுரைச்சோலை மின் நிலையத்தில் தரமற்ற நிலக்கரி பயன்படுத்துவது குறித்து அரசாங்கம் நாட்டிற்கு உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். தினமும் இவ்வாறு தேவையான மெகாவாட் அளவு உற்பத்தியாகாமல் எரிபொருள் நிலையங்களை நாட வேண்டி காணப்படுவதனால் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது மக்கள் விரோத செயலாகும். இது மக்களுடன் ஏற்படுத்திக் கொண்ட சமூக உடன்படிக்கையை மீறும் நடவடிக்கையாகும். இந்த பொய்க்கும் மோசடிக்கும் அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சுட்டிக்காட்டினார். மத்திய கிழக்கு யுத்தத்தை காரணமாக காட்டி மின்சார கட்டணத்தை கூட்டுவதற்கு இடமளிக்க முடியாது. அவ்வாறு நடந்தால் மக்களுடன் வீதியில் இறங்கி மக்களுக்கு விடயங்களை விளக்கி மின்சார கட்டணத்தை கூட்டுவதற்கு இடமளியோம் என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் தெரிவித்தார். කිසිසේත්ම විදුලි බිල ඉහළ දමන්නට අපි ඔබට ඊට තබන්නේ නැහැ. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலை தொடர்ந்து இலங்கையில் ஏற்பட்டுள்ள எரிபொருள் கேள்வியை நிவர்த்தி செய்ய கடந்த 10 நாட்களில் 1,00,000 மெட்ரிக் டன்னுக்கும் அதிக எரிபொருள் விநியோகிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது. இதன்படி கடந்த 10 நாட்களில் 57,000 மெட்ரிக் டன் டீசலும் 47,000 மெட்ரிக் டன் பெட்ரோலும் நாடளாவிய ரீதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ளன. பொதுவாக 1.5 மாத காலத்திற்கு வழங்கப்பட வேண்டிய இந்த அளவிலான எரிபொருள் தற்போதைய திடீர் கேள்வி காரணமாக 9 நாட்களுக்குள்ளேயே விநியோகிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனம் சுட்டிக்காட்டியுள்ளது. அண்மையில் நாட்டிற்கு வருகின்ற 2 எரிபொருள் கப்பல்களில் இருந்து இந்த இருப்புகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து எரிபொருள் நிரப்பு நிலையங்களிலும் கையிருப்புகள் மற்றும் விற்பனை குறித்த சரிபார்ப்பு நடவடிக்கைகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. QR குறியீட்டு முறையின் கீழ் விற்பனை செய்யப்பட்ட எரிபொருளின் அளவும் விநியோகிக்கப்பட்ட எரிபொருளின் அளவும் இதில் ஒப்பிட்டு பார்க்கப்பட உள்ளன. இந்த ஆய்வின் போது முறைகேடுகள் கண்டறியப்பட்டால்
சம்பந்தப்பட்ட எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் அனுமதி பத்திரத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. QR குறியீட்டு முறையின் கீழ் தற்போது வழங்கப்பட்டு வரும் எரிபொருள் ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை என தெரிவித்து முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் உள்ளிட்ட போக்குவரத்து துறையினர் போராட்ட எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தமது வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ள இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டிற்கு எதிராக முச்சக்கர வண்டி சங்கங்கள் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளன. தற்போது வாரத்திற்கு 15 லிட்டர் எரிபொருள் மாத்திரமே வழங்கப்படுவதாகவும் முழுநேர தொழிலாக முச்சக்கர வண்டிகளை செலுத்துவோருக்கு இது எவ்விதத்திலும் போதுமானதல்ல எனவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வாரத்திற்கு குறைந்தபட்சம் 35 லிட்டர் எரிபொருளை வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ள அவர்கள் இந்த ஒதுக்கீடு அதிகரிக்கப்படாவிட்டால் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக பாரிய போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் எச்சரித்துள்ளனர். இதேவேளை பாடசாலை போக்குவரத்து சேவையில் ஈடுபடுவோரும் தனியார் பேருந்து உரிமையாளர்களும் தமக்கு வழங்கப்பட்டுள்ள எரிபொருள் ஒதுக்கீடு குறித்து கவலை வெளியிட்டுள்ளனர். பாடசாலை பேருந்துகளுக்கு வாரத்திற்கு வழங்கப்படும் 60 லிட்டர் டீசல் மாணவர்களின் போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்ய போதுமானதாக இல்லை எனவும் அதனை 100 லிட்டராக அதிகரிக்க வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த எரிபொருள் ஒதுக்கீட்டில் திருத்தம் செய்யப்படாவிடின் போக்குவரத்து சேவைகளை குறைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என தனியார் பேருந்து உரிமையாளர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். எரிபொருள் விநியோகத்திற்காக QR குறியீட்டு முறை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டதை அடுத்து நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அருகில் நிலவும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நேற்று முதல் பல இடங்களில் நீண்ட வரிசைகள் காணப்பட்டதால் போக்குவரத்தை சீர் செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போக்குவரத்து மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவிற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் அதிபர் WPJ சேனாதீர பொதுமக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள தேவையற்ற அச்சமே இந்த நெரிசலுக்கு முக்கிய காரணம் என தெரிவித்தார். QR குறியீட்டு முறையின் கீழ் ஒவ்வொரு வாகன பிரிவிற்கும் ஒதுக்கப்பட்ட எரிபொருள் அளவு முறையாக வழங்கப்படும் என்பதால் பொதுமக்கள் எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என அவர் வலியுறுத்தினார். குறைந்த அளவு எரிபொருள் தேவைப்படுபவர்கள் கூட தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்ற பயத்தில் அதிகளவு எரிபொருளை சேமிக்க முயற்சிப்பதே இவ்வாறான நீண்ட வரிசைகள் உருவாக காரணமாக அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். எனவே தேவையற்ற நெரிசல்களை தவிர்த்து ஏனைய வீதி பயணர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் செயற்படுமாறு போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். அரசாங்கம் QR முறைமையில் எரிபொருள் வழங்கும் செயற்பாட்டை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அரசாங்கம் QR முறைமையில் எரிபொருள் வழங்கும் செயல்பாட்டை ஏற்கனவே நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும். கடந்த காலங்களில் நடந்தவற்றை நாம் பார்த்துள்ளோம். தற்போது தாமதமடைந்துள்ள போதிலும் இது குறித்து சிந்திப்பதை நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். தரமற்ற நிலக்கரி இறக்குமதியூடாக ஏற்பட்ட நட்டத்தை சமநிலைப்படுத்துவதற்கு எரிபொருள் விலையை அதிகரிக்க வேண்டி ஏற்பட்டது. நிலக்கரியால் ஏற்பட்ட நட்டத்தை தற்போது நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் சுமக்க வேண்டிய நிலை உருவாக்கியுள்ளது. இதற்காக மத்திய கிழக்கு போர் சூழலை காரணம் காட்டி அரசாங்கம் தப்பித்துக் கொள்ள நினைக்கிறது. அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் உலக சந்தையின் எரிபொருள் விலை குறித்து அறிந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நிலக்கரி மோசடியால் ஏற்பட்ட நட்டத்திற்கு உலக சந்தை காரணமல்ல. இது இந்த அரசாங்கத்தினால் ஏற்பட்டதாகும். முன்னர் இவர்கள் அமைச்சர்களுக்கு 150 ரூபாய் கிடைப்பதாக கூறினார்கள். தற்போது அந்த 150 ரூபாயை குறைத்து மக்களுக்கு எரிபொருளை வழங்குங்கள். கடந்த அரசாங்கத்தில் இருந்து அமைச்சர்கள் 150 ரூபாய் திருட்டில் ஈடுபட்டார்கள் என்றால் தற்போது அந்த 150 ரூபாயை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குங்கள். ஜனாதிபதி சமீபத்தில் தன்னிடம் எண்ணெய் கிணறு இல்லாததால் எரிபொருள் குறித்து கேள்வி எழுப்ப வேண்டாம் என்று கூறினார். தற்போது தனக்கு தொழில்நுட்பம் பற்றி எதுவும் தெரியாது, எனவே QR தொடர்பில் தன்னிடம் கேட்க வேண்டாம் என்று கூறுவாரோ தெரியவில்லை. எனவே அத்தியாவசிய சேவைகள், வைத்தியர்கள், குறிப்பாக இவர்கள் கூறும் எரிபொருளை வைத்துக்கொண்டு வாடகை முச்சக்கர வண்டிகளின் பிழைப்பு நடத்துபவர்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக நகர்ப்புற கிராமங்களில் நீண்ட தூரம் பயணிப்பவர்களுக்கு இந்த எரிபொருள் அளவு போதுமானதாக இல்லை.
அத்தோடு வியாபாரம் சார்ந்தவர்கள் மற்றும் சுற்றுலாத்துறை என்பன இதனூடாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. எனவே அரசாங்கம் இது குறித்து ஆராய்ந்து முறையான வேலை திட்டம் ஒன்றை முன்னெடுக்க வேண்டும். බලන්න ඕනේ. ඒ වගේම තමයි වෙළඳ ව්‍යාපාර, සංචාරක ව්‍යාපාරය වැනි ක්ෂේත්‍රයන් වලට ආණ්ඩුව අවධානය යොමු කරලා යම් වැඩපිළිවෙලක් හදන්න ඕනේ. ஜனாதிபதி கடந்த வாரம் வழங்கிய வாக்குறுதியை ஒரு வாரத்திற்குள் மீறுகின்றார் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சட்டத்தரணி சாகர காரியவசம் குற்றம் சுமத்தியுள்ளார். கொழும்பு பத்திரமுல்லையில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். இலங்கை இளம் தொழில் முனைவோர் வர்த்தக சபையின் பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி அடுத்த 2 மாதங்களுக்கு நாட்டில் மின்சார தட்டுப்பாடு ஏற்பட இடமளிக்க மாட்டேன் என இருமுறை உறுதியளித்த போதிலும் அந்த வாக்குறுதி ஒரு வாரத்திற்குள் மீறப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொழில் முனைவோர் பொருளாதாரத்துக்கு வழங்கும் பங்களிப்பு பற்றிய புரிதல் இல்லாத ஒருவரே நாட்டை வழிநடத்தி வருவது கவலைக்குரியது என அவர் தெரிவித்தார். மேலும் கோவிட் பெருந்தொற்று மற்றும் உலகளாவிய நெருக்கடிகள் நிலவிய காலத்தில் அப்போதைய அரசாங்கம் மக்களுக்கு தடையின்றி உணவு மற்றும் எரிபொருளை வழங்கியதாக நினைவூட்டிய அவர் அந்நேரத்தில் ஜேவிபி உள்ளிட்ட தரப்புகள் போராட்டங்கள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தை பாதித்ததாக குற்றம் சாட்டினார். இன்றோ பெரிய நெருக்கடிகள் எதுவும் இல்லாத சூழலில் கூட எரிபொருள் வரிசைகள் உருவாக்கப்பட்டு QR குறியீட்டு முறை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இது குழப்பமான நிலையை உருவாக்கியுள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். அத்துடன் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் அரசியல் நோக்கத்துடன் செயல்படுவதாக சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவித்த சாகர காரியவசம் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான வழக்கில் சாட்சியாளராக தனிப்பட்ட முறையில் அழைத்து அரசியல்வாதிகளின் பெயர்களை சேர்த்துக்கொண்டு வாக்குமூலம் வழங்குமாறு அச்சுறுத்தப்பட்டதாக நீதிமன்றில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மேலும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ஜேவிபியின் தீவிர செயற்பாட்டாளர் என நந்தன குணத்திலக்க பகிரங்கமாக குற்றம் சாட்டிய நிலையில் அவர் மர்மமான முறையில் உயிரிழந்தமை குறித்து கேள்வி எழுப்பினார். தற்போதைய சூழலில் நாட்டில் ஜனநாயக நிலை பாதிக்கப்படுவதாகவும் போலியான சாட்சியங்களை உருவாக்கி அரசியல் எதிரிகளை சிறையில் அடைக்க முயற்சிக்கும் அபாயகரமான போக்கு நிலவுவதாகவும் அவர் தெரிவித்தார். රටපුරා කොළඹ නගරය පුරා බෝම්බ පත්තු වෙන වෙලාවල් වල ත්‍රස්තවාදීන් ගුවන් යානාවලින් ඇවිල්ලා කොළඹ නගරයට බෝම්බ හෙලපු අවස්ථාවල ඉතාම අවාසනාවන්ත அரசாங்கத்தின் முறையற்ற முகாமைத்துவம் காரணமாக நாடு எரிபொருள் மற்றும் மின்சார நெருக்கடியை எதிர்நோக்கும் அபாயத்தில் உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். இன்று கொழும்பு எதில்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த அவர் எரிபொருள் விநியோகம் சீராக இருந்தால் QR கட்டுப்பாட்டு முறையை மீண்டும் அறிமுகப்படுத்த தேவையில்லை எனவும் அது மக்களின் இயல்பு வாழ்க்கையையும் பல தொழில்முறைகளையும் பாதிக்கும் எனவும் கூறினார். மேலும் நாட்டின் மின்சார தேவையின் முக்கிய பகுதியை பூர்த்தி செய்யும் நிறைச்சோலை மின் உற்பத்தி நிலையம் பயன்பாட்டிற்கு தரம் குறைந்த நிலக்கரி கொள்வனம் செய்யப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இதனால் எதிர்வரும் மாதங்களில் கட்டாய மின்வெட்டு ஏற்படும் அபாயம் இருப்பதுடன் டீசல் மூலம் மின் உற்பத்தி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால் மின்சார கட்டணம் மேலும் உயரும் என எச்சரித்தார். அதேவேளை எரிபொருளுக்கு விதிக்கப்பட்ட வரியை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் தவறியுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஊழல் குற்றச்சாட்டுகள் உள்ள அமைச்சர்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச முன்வைத்தபடி வெளிநாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி எரிபொருள் பெற்றுக்கொள்ள அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ඉස්සරහට සිද්ධ වෙනවා කනකර බඩු ටික උකස් කරන්න සිද්ධ වෙනවා. හරිද? එක මිටට ගිහලා තියන්න වෙන්නේ. ඒක තනි තනියෙන් නෙමෙයි. හොඳේ. එතකොට ඒ ඔක්කොම වෙනවා මේක ගෙනාවහම. හරිද? එතකොට ඒ ඇස්සේ මාලිමාවේ ඩෝ உயிர்த்தஞாறு தாக்குதலின் சூத்திரதாரியை எதிர்வரும் 31ஆம் தேதி நாட்டுக்கு வெளிப்படுத்தப் போவதாக உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அரசாங்கம் வெளிப்படுத்தாத உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் உண்மையான பிரதான சூத்திரதாரி யார் என்பது குறித்து மார்ச் 31ஆம் தேதி நாட்டுக்கு வெளிப்படுத்தப் போவதாக விவுதுரை ஹெல உருபிய கட்சியின் தலைவரும் சட்டத்தரணியுமான உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். පසුගිය අවුරුද්දේ මාර්තු 30 වෙනිදා
சுமார் 1.5 வருட காலம் மேற்கொண்ட ஆய்வின் மூலம் உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலின் சூத்திரதாரியை தேடி எனும் ஆய்வு நூலை தாம் தயாரித்துள்ளதாகவும் அதனை எதிர்வரும் மார்ச் 31ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் கடந்த 7 வருடங்களாக விற்பனை செய்யப்பட்டது. இதை வைத்து அரசாங்கங்கள் அமைக்கப்பட்டன, கலைக்கப்பட்டன. எந்தவொரு அடிப்படையுமின்றி இராணுவத்தினரை துன்புறுத்த இந்த தாக்குதல் பயன்படுத்தப்பட்டது. இப்போது இந்த மோசடிக்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கான காலம் வந்துவிட்டதாக அவர் தெரிவித்துள்ளார். අවුරුදු 7ක් පුරා පාස්කු මිනී විකුණුමින් දේශපාලනය කරනවා. செய்திகள் தொடர்கின்றன. தேசத்தை கட்டியெழுப்பும் செழிப்பான கிராமம் சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராமங்களை அங்குரார்ப்பணம் செய்யும் தேசிய வேலை திட்டம் இன்று நாடு பூராகவும் முன்னெடுக்கப்பட்டது. கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்திற்கு இணையாக செயல்படுத்தப்படும் தேசத்தை கட்டியெழுப்பும் செழிப்பான கிராமம் சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராமங்கள் அங்குரார்ப்பணம் செய்யும் தேசிய வேலை திட்டத்தின் கீழ் யாழ்ப்பாணம் வடமராட்சி ராஜகிராமம் உற்பத்தி திறன் மாதிரி கிராமமாக அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. ராஜகிராமத்தின் மாதிரி கிராம செயற்திட்ட ஆரம்ப நிகழ்வு வடமராட்சி மேற்கு பிரதேச செயலர் எஸ். உமாமகள் தலைமையில் இடம்பெற்றது. முதல் நிகழ்வாக விருந்தினர்கள் மலர் மாலை அணிவிக்கப்பட்டு வரவேற்கப்பட்டதைத் தொடர்ந்து மங்களச் சுடர்கள் ஏற்றப்பட்டு நிகழ்வுகள் ஆரம்பமாகின. வரவேற்பு நடனம், வரவேற்புரை என்பன இடம்பெற்று சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராம திட்டத்திற்கான பெயர் பலகையினை யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவருமான ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் திரைநீக்கம் செய்து வைத்தார். நிகழ்வில் மாகாண கிளீன் ஸ்ரீலங்கா ஒருங்கிணைப்பாளர் எஸ். கபில, வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேசபை தவிசாளர் எஸ். லவன், பருத்தித்துறை பிரதேசபை உறுப்பினர் புலலியூர் ரமணன், வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேசபை உறுப்பினர் எஸ். ரோஷன், கரவட்டி பிரதேச வைத்தியசாலை பொறுப்பதிகாரி வே. கமலதாசன், யாழ்ப்பாண மாவட்ட உதவிச் செயலர் மற்றும் யாழ்ப்பாண மாவட்ட மேலதிக செயலர்கள், வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச செயலக அதிகாரிகள், ராஜகிராமம் மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். குறித்த ராஜகிராமம் ரணசிங்க பிரேமதாச ஜனாதிபதியாக இருந்த காலத்தில் தேசிய வீடமைப்பு திட்டத்தில் கட்டி கொடுக்கப்பட்டது. அந்த வீடுகள் தற்போது பழுதடைந்துள்ளது. இந்நிலையிலேயே குறித்த ராஜகிராமம் மீள கட்டியெழுப்பப்பட உள்ளதுடன் கல்வி, பொருளாதாரம், சுகாதாரம் உட்பட பல அபிவிருத்திகள் இடம்பெற உள்ளன. வளமான கிராமம் சமூக உற்பத்தி திறனுக்கான மாதிரி கிராம கிளிநொச்சி மாவட்டத்திற்கான அங்குரார்ப்பண நிகழ்வு கரைச்சி பிரதேச செயலாளர் பிரிவில் இடம்பெற்றது. கரைச்சி பிரதேச செயலாளர் த. முகுந்தன் தலைமையில் மலையாளபுரம் கிராம அலுவலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ். முரளிதரன், கரைச்சி பிரதேச செயலக திட்டமிடல் பிரதிபலிப்பாளர் பி. ராஜ்வினோத், தேசிய உற்பத்தி திறன் செயலக உத்தியோகத்தர்கள், கிராம சேவையாளர், பிரதேச மக்கள் என பலர் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைதுறை பெற்ற பிரதேச செயலக பிரிவில் ஆறுமுகத்தான் கிராமத்தை சமூக உற்பத்தி திறனுக்கான மாதிரி கிராமமாக மாற்றும் ஆரம்ப நிகழ்வு இன்று இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர் உமா மகேஸ்வரனால் திட்டம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்வில் கரைதுறை பெற்ற பிரதேச செயலாளர் மற்றும் உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் பங்கேற்றனர். வளமான கிராமம் சமூக உற்பத்திக்கான மாதிரி கிராமங்களுக்கான அங்குரார்ப்பண நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்டத்தில் 14 பிரதேச செயலர் பிரிவுகளிலும் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் பிரதான நிகழ்வு மண்முனை வடக்கு பிரதேச செயலக சத்ருகொண்டான் கிராம சேவையாளர் பிரிவிற்குட்பட்ட லங்காபுரம் கிராமத்தில் இடம்பெற்றது. மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் சிவபிரியா வில்வரத்னம் ஒழுங்கமைப்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே. எஸ். அருள்ராஜ் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் கந்தசாமி பிரபு பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் மாவட்ட இணைப்பாளர் பேவியன் பார்தலட் மற்றும் மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்கள், மண்முனை வடக்கு உதவி பிரதேச செயலாளர் சுதா சுதாகரன், மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் இ. உதயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உற்பத்தி கிராமத்திற்கான திட்ட முன்மொழிவுகள் அதிதிகளுக்கு வழங்கப்பட்டதுடன் பயனாளிகளுக்கான பல மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன. இன்றைய தேசிய நிகழ்வின் நினைவாக வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டதுடன் தேசத்தினை கட்டியெழுப்புகின்ற வளமான கிராமம் பெயர் பலகையும் திரைநீக்கம் செய்யப்பட்டதுடன்
பல்வேறு கலை நிகழ்வுகள் இடம்பெற்றன. நிகழ்வில் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள், மாவட்ட செயலக உத்தியோகத்தர்கள், கிராம பொது அமைப்புகள், பொதுமக்கள் என பெரும்பாலானோர் கலந்து கொண்டனர். உற்பத்தி திறன் வேலை திட்டம் தற்போதைய அரசாங்கத்தால் அனைவருக்கும் பொதுவாக கிராமங்களுக்கும் அந்த திட்டத்தை எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற நோக்கோடு இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்படுகின்றது. உண்மையில் ஒரு நாடு அபிவிருத்தி அடைவது என்பது ஒரு கிராமத்தின் அபிவிருத்தியில் தான் தங்கியிருக்கின்றது. எனவேதான் இந்த வேலை திட்டம் கிராம மட்டங்களில் இருந்து ஆரம்பமாகின்றது. இன்றைய தேசிய நிகழ்வு களுத்துறை மாவட்டத்தில் இடம்பெறுகின்றது. அதற்கு சமனாக நாடு முழுவதிலும் இந்த நிகழ்வு இடம்பெறுகின்றது. அலுவலகத்தில் ஒரு உற்பத்தி திறன் நடவடிக்கையை செய்யும் பொழுது அந்த அலுவலகத்தை சிறந்த முறையில் ஒழுங்குபடுத்தி பொதுமக்களுக்கு இலகுவான வகையில் சேவைகளை வழங்குவதற்கு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அலுவலகங்களுக்கு அந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. எனவே அந்த வகையில் கிராமம் என்று வரும்பொழுது அந்த கிராமத்துக்கு தேவையான சேவைகள், கிராமத்தில் உள்ள விடயங்கள் தொடர்பான விடயங்களில் கவனம் செலுத்தும் நோக்கோடு தான் இந்த திட்டம் கிராம மட்டத்தில் எடுத்து வரப்படுகின்றது. அந்த வகையில் ஒரு உற்பத்தி திறனில் வெற்றி பெற்ற அல்லது அதில் பங்கு பெற்றிய அலுவலகங்களை நீங்கள் சில வழியில் கண்டிருக்கக்கூடும். அது அமைந்துள்ள வகை எப்படி இருந்தது என்று கண்டிருக்கக்கூடும். அந்த வகையில் இந்த கிராமமும் மாற வேண்டும் என்ற நோக்கத்துடன், அதனூடாக நாட்டுக்கும் நாடும் அதே போல மாற வேண்டும் என்ற நோக்கத்துடன் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. கிளீன் ஸ்ரீலங்காவுடன் இணைந்து மேற்கொள்கின்ற ஒரு வேலை திட்டமாக இந்த மாதிரி கிராமத்தை அபிவிருத்தி செய்கின்ற இந்த வேலை திட்டத்தை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். இதன் பிரதான நோக்கம் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற, இந்த கிராமத்தில் இருக்கின்ற அடிப்படை தேவை குறைபாடுகள் இருக்கின்ற, வசதிகள் குறைவாக இருக்கின்ற நேரம் கிராமத்திலே வறுமையில் அதிகமாக பிடிக்கப்பட்டிருந்த, சுகாதார தேவையுடைய, அதேபோன்று கல்வி தொடர்பான தேவைகள் இருக்கின்ற அந்த கிராமங்களை நாங்கள் தெரிவு செய்து, அந்த கிராமத்தின் 50 பயனாளிகளை தெரிவு செய்து அவர்களின் வாழ்வியலை மாற்றுவதுதான் இதன் நோக்கமாக இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், எங்களது அரசாங்கத்தின் தேசிய கொள்கை வளமான நாடு அழகான வாழ்க்கை. இதன் ஒரு பகுதியாக இருக்கின்ற அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளை நாங்கள் இந்த செயற்பாடுகளை முன்னெடுத்துக் கொண்டு வருகின்றோம். காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் சமூக உற்பத்தி திறனுக்கான மாதிரி கிராம அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று இடம்பெற்றது. காத்தான்குடி பிரதேச செயலாளர் பிரிவில் புதிய காத்தான்குடி தெற்கு 167C கிராம உத்தியோகத்தர் பிரிவு இத்திட்டத்திற்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இக்கிராமத்திலிருந்து இதற்காக 50 குடும்பங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. காத்தான்குடி பிரதேச செயலாளர் நிகாரா மௌஜி தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் காத்தான்குடி பிரதேசத்திற்கான தலைவரும் சுற்றாடல் அமைச்சின் இணைப்பாளருமான பிர்தௌஸ் நளிமி, உதவி பிரதேச செயலாளர் திருமதி செல்மியா, உதவி திட்டமிடல் பணிப்பாளர் திருமதி தனுஜா, காத்தான்குடி நகரசபை உறுப்பினர்கள் என பலர் கலந்து கொண்டனர். வளமான கிராமம் சமூக உற்பத்தி திறன் மாதிரி கிராம அங்குரார்ப்பண நிகழ்வு இன்று அம்பாறை ஆலையடிவம்பு பிரதேச செயலாளர் பிரிவில் இடம்பெற்றது. பிரதேச செயலாளர் ஆர் ரவிராஜ் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதேச சபை தவிசாளர் ஆர் தர்மதாசா, பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரின் பிரதிநிதியும் தேசிய மக்கள் சக்தியின் ஆலையடிவம்பு பிரதேச இணைப்பாளரும் பிரதேச சபை உறுப்பினருமான ஆர் ரதீசன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உற்பத்தி திறன் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களான முருதாலா மற்றும் முகமது ஆகியோரின் ஒருங்கிணைப்பில் இடம்பெற்ற நிகழ்வில் திட்ட அறிக்கை தேசிய மக்கள் சக்தியின் ஆலையடிவம்பு பிரதேச இணைப்பாளரும் பிரதேச சபை உறுப்பினருமான ஆர் ரதீசனிடம் கையளிக்கப்பட்டது. அதிதிகள் இணைந்து மாதிரி கிராமத்தின் பெயர் பலகையை திரைநீக்கம் செய்து வைத்தனர். வளமான கிராம செயற்திட்டம் அம்பாறை கல்முனை பிரதேச செயலக பிரிவிற்கு கீழ் உள்ள கல்முனைக்குடி 3 கிரீன்பீல்ட் பகுதியில் இன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. கல்முனை பிரதேச செயலாளர் சட்டத்திரணி TMM அன்சார் தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. பிரதம அதிதியாக அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாபா கலந்து கொண்டார். கிளீன் ஸ்ரீலங்கா திட்ட கல்முனை பிரதேச செயலக ஒருங்கிணைப்பாளர் MAM ஆமிம் ரினாஸ், உற்பத்தி திறன் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களான AL பாஹேசா, HM நிஸ்ரியா, கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை உத்தியோகத்தர்கள் என பலர் கலந்து கொண்டனர். நாட்டு மக்களுக்கு சீரான முறையில் எரிபொருளை பெற்றுக் கொடுக்க அரசாங்கம் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் M. ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். சீரான முறையில் நாட்டு மக்களுக்கு எரிபொருளை பெற்றுக் கொடுக்க தற்போதைய அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற போதும் எதிர்க்கட்சித் தலைவர் சிறுபிள்ளைத்தனமாக கருத்துக்களை முன்வைத்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் M. ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டார். மத்திய கிழக்கு பகுதியிலே ஏற்பட்டிருக்கின்ற யுத்த சூழ்நிலை காரணமாக உலக நாடுகளுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது. அதாவது எரிபொருள் விநியோகம் கப்பல் மூலமாக
மேற்கொள்ளப்படுகின்ற எரிபொருள் விநியோகம் தடைப்படக்கூடிய வகையிலான நிலைப்பாடுகள் காணப்படுகின்றன. அந்த வகையிலே இலங்கையிலும் எரிபொருள் தட்டுப்பாடு வரலாம் என்ற வகையிலான நிலைப்பாடுகள் காணப்பட்டாலும் எங்களுடைய அரசாங்கம் வருகின்ற ஏப்ரல் மாதம் வரை எரிபொருளை வழங்கக்கூடிய களஞ்சியப்படுத்தல்கள் காணப்படுகின்றன. எனினும் பீதியடைந்த மக்கள் கூடியளவான எரிபொருளை கொள்வனவு செய்து எரிபொருள் தற்காலிக அல்லது செயற்கையான ஒரு எரிபொருள் தட்டுப்பாடை ஏற்படுத்தக்கூடும் என்ற வகையிலே நாங்கள் நேற்றைய தினத்திலிருந்து QR நடைமுறையின் ஊடாக மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலே எரிபொருட்களை வழங்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த QR நடைமுறையின் ஊடாக அந்த வாகன வகுதிகளுக்கு ஏற்ற வகையிலே எரிபொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக தனியார் பேருந்துகள் தொடர்பான ஒரு தெளிவற்ற தன்மை காணப்படுகின்றது. ஆனால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய விளம்பரத்திலே விளம்பரப்படுத்தப்பட்டுள்ளது தெளிவாக தனியார் பேருந்துகள், அதாவது பொருட்போக்குவரத்தில் ஈடுபடுகின்ற பேருந்துகள் தங்களுக்கு தேவையான எரிபொருட்களை வருகின்ற 3 நாட்களுக்கு இம்போசா டிப்போக்களில் பெற்றுக்கொள்ள முடியும். அத்தோடு இந்த எரிபொருள் தொடர்பாக, எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பாக ஏதோ வேற்று கிரகத்திலிருந்து அல்லது வேறு உலகத்தில் இருந்து வந்தவர்கள் போல எதிர்கட்சியினர் அரசாங்கத்தினை குற்றம் சாட்டுகிற நிலைப்பாடு இருக்கின்றது. இவர்களுக்கு புரியவில்லையா? உலகிலே ஒட்டுமொத்தமான நாடுகளுமே முழு உலகமுமே இந்த எரிபொருள் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கின்றது. இலங்கை மட்டுமல்ல, இவர்கள் ஒரு சந்தர்ப்பவாதத்தை இங்கு பயன்படுத்தி கொள்கின்றார்கள். அவர்களது சந்தர்ப்பவாதம் எடுபட போவதில்லை. மக்களுக்கு தெரியும், மக்கள் தெளிவாக அறிந்திருக்கின்றார்கள். இது ஒட்டுமொத்தமான உலகமான ஒட்டுமொத்த பிரச்சினை. இவர்கள் தங்களுடைய ஒரு கீழ்த்தரமான ஒரு மலிவான ஒரு அரசியலை மேற்கொள்வதற்காக இவ்வகையாக கூறிக்கொண்டிருக்கார்கள். குறிப்பாக எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாச குழந்தையை விட மிகவும் மோசமான நிலையிலே அவருடைய மனநிலை காணப்படுகின்றது. அவர் எந்த மாற்று கிரக வாசி போல தன்னுடைய உரையிலே பல்வேறுபட்ட விடயங்களை கூறுகின்றார். செய்திகள் தொடர்கின்றன. வவுனியா தாதியர் பயிற்சி கல்லூரியின் தேவைப்பாடுகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் ஆராய்ந்துள்ளார். வவுனியா தாதியர் பயிற்சி கல்லூரியின் தேவைப்பாடுகள் பிரச்சினைகள் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ப. சத்தியலிங்கம் இன்று நேரில் சென்று ஆராய்ந்துள்ளார். தாதியர் பயிற்சி கல்லூரி சமூகத்தின் கோரிக்கையின் பிரகாரம் இடம்பெற்ற சந்திப்பில் தாதியர் பயிற்சி கல்லூரியின் அதிபர், பிரதி அதிபர், உத்தியோகத்தர்கள் ஆகியோருடன் தேவைப்பாடுகள் மற்றும் பிரச்சினைகள் தொடர்பில் நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றது. இதன்போது பயிற்சி கல்லூரி வளாகத்தையும் பார்வையிட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் குறைபாடுகள் தொடர்பிலும் அவதானம் செலுத்தினார். அடையாளம் காணப்பட்ட மற்றும் முன்னிலைப்படுத்தப்பட்ட பிரச்சினைகள், தேவைப்பாடுகள் தொடர்பில் சுகாதார அமைச்சர் மற்றும் அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்று அவற்றை தீர்த்து வைப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். திருகோணமலை ஈச்சலம்பற்று போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உப்பூரல் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் உயிரிழந்துள்ளார். திருகோணமலை ஈச்சலம்பற்று போலீஸ் பிரிவிற்குட்பட்ட உப்பூரல் பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததுடன் 2 இளைஞர்கள் படுகாயமடைந்து மூதூர் தள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தோப்பூர் 6ஆம் வட்டாரத்தை சேர்ந்த 18 வயதுடைய ஜவுசிர் அம்மான் என்பவரே உயிரிழந்துள்ளார். ஒரு மோட்டார் சைக்கிளில் 3 இளைஞர்கள் பயணித்ததுடன் குறித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து மரமொன்றுடன் மோதியதில் விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிரிழந்த இளைஞரின் ஜினாசா தற்போது தோப்பூர் பிரதேச வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஈச்சலம்பற்று போலீசார் முன்னெடுத்துள்ளனர். பதுளை மாவட்டம் பசறை பேருந்து நிலையத்தின் முன்பாக முச்சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் மோதி விபத்திற்குள்ளான சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இன்று காலை இடம்பெற்ற இச்சம்பவத்தில் தெய்வாதீனமாக உயிர் சேதம் எதுவும் இல்லை. விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்தவர் சிறிய காயங்களுக்குள்ளான நிலையில் பசுரை மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பாக பசுரை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நுவரெலியா மாவட்டம் நானோயா ரதல்ல குறுக்கு வீதியில் லொரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து மண்மேட்டில் மோதி விபத்திற்குள்ளானது.
என்று இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நுவர்லியாவிலிருந்து ஹேட்டன் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த லோரியில் திடீரென ஏற்பட்ட இயந்திர கோளாறு சாரதிக்கு வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தால் விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிய வருகிறது. எனினும் லோரியில் பயணித்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக சிறு காயங்களுடன் உயிர் தப்பியுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானோயா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டின் பொது போக்குவரத்து சேவை முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஒருங்கிணைந்த போக்குவரத்து தொழிற்சங்க மத்திய நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நாட்டின் பொது போக்குவரத்து சேவை எதிர்வரும் புதன்கிழமைக்குள் முழுமையாக முடங்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஒருங்கிணைந்த போக்குவரத்து தொழிற்சங்க மத்திய நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட அதன் தலைவர் சம்பத் ரணசிங்கே இவ்வாறு எச்சரிக்கை விடுத்தார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் சூழலை தொடர்ந்து நாட்டில் எரிபொருள் வரிசைகள் உருவான போதே QR முறையை விரைவாக செயல்படுத்துமாறு அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆலோசனை வழங்கினோம். கடந்த கால அனுபவங்களின் அடிப்படையில் இந்த முன்னெச்சரிக்கை வழங்கப்பட்ட போதிலும் அரசாங்கம் அதனை சரியான நேரத்தில் நடைமுறைப்படுத்த தவறிவிட்டது. தற்போது நடைமுறையில் உள்ள வாரத்திற்கு 60 லிட்டர் டீசல் வழங்கும் முறை முற்றிலும் போதுமானதாக இல்லை. பஸ்களின் பயண தூரத்திற்கு ஏற்ப எரிபொருள் தேவை மாறுபடுகிறது. குறுகிய தூர பஸ்களுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 80 லிட்டர் டீசல் தேவைப்படுகிறது. தூர பயண பஸ்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் 150 லிட்டர் டீசல் தேவைப்படுகிறது. காலி கொழும்பு இடையே பயணிக்கும் பஸ் ஒன்றிற்கு ஒரு பயணத்திற்கு 100 லிட்டர் தேவைப்படுகிறது. தற்போதைய ஒதுக்கீட்டின்படி ஒருமுறை காலி சென்றால் மீண்டும் கொழும்பு திரும்புவதற்கு அடுத்த வாரம் வரை காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. பஸ்கள் நாளொன்றுக்கு ஓடும் கிலோமீட்டர் தூரத்தை கணக்கிட்டு அதற்கேற்ப வாராந்த எரிபொருள் ஒதுக்கீட்டை QR முறை மூலம் வழங்க வேண்டும். இலங்கை போக்குவரத்து சபை டிப்போக்கள் மூலம் தனியார் பஸ்களுக்கு எரிபொருள் வழங்கப்படும் என அரசாங்கம் கூறினாலும் நடைமுறையில் எந்த டிப்போவும் முறையான விநியோகத்தை இதுவரையில் வழங்கவில்லை. எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நிலவும் கடும் நெரிசலில் பஸ்கள் சிக்கிக்கொள்வதை தவிர்க்க பொது போக்குவரத்து வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு போலீசாருக்கு அறிவுறுத்தல் வழங்க வேண்டும். பாடசாலை வேன் சேவைகள், அலுவலக போக்குவரத்து மற்றும் முற்சக்கர வண்டிகளுக்கும் முறையான எரிபொருள் விநியோக திட்டம் வகுக்கப்பட வேண்டும். தனிப்பட்ட வாகன பயன்பாட்டை குறைத்து பொது போக்குவரத்தை வலுப்படுத்துவதே இந்த நெருக்கடிக்கு தீர்வாகும். அரசாங்கம் உடனடியாக செய்யாவிட்டால் புதன்கிழமைக்கு பிறகு நாடு முழுவதும் போக்குவரத்து ஸ்தம்பித நிலை ஏற்படும். රජය මේ සම්බන්ධයෙන් විශේෂ අවධානයක් යොමු කළ කටයුතු කරන්න කියන ඉල්ලීම අපි මේ අවස්ථාවේ රජයෙන් ඉල්ලා සිටිනවා. போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் மற்றொரு பல நாள் மீன்பிடி படகு திக்கோவட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. தேவேந்திரமுனைக்கு தெற்கே ஆழ்கடல் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட போதைப்பொருளுடன் பயணித்ததாக சந்தேகிக்கப்படும் பல நாள் மீன்பிடி படகு இன்று காலை திக்கோவட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. போதைப்பொருள் அடங்கியிருப்பதாக சந்தேகிக்கப்படும் உரமூடைகளை ஏற்றிச் சென்ற உள்நாட்டு பல நாள் மீன்பிடி படகு ஒன்றுடன் 5 சந்தேக நபர்கள் நேற்று கைது செய்யப்பட்டனர். கடற்படையின் நீண்ட தூர கண்காணிப்பு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனையின் போது குறித்த சந்தேக நபர்கள் கைதாகியுள்ளனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட குறித்த பல நாள் மீன்பிடி படகு இன்று காலை திக்கோவிட்ட மீன்பிடி துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டது. இலங்கை கடற்படை மற்றும் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் இணைந்து ஆழ்கடலில் நடத்திய விசேட தேடுதல் வேட்டையில் சுமார் 300 கோடி ரூபாய் பெறுமதியான ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். கைப்பற்றப்பட்ட போதைப்பொருள் தொடர்பில் ஊடகங்களுக்கு விளக்கமளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். දීවරීන් 5 දෙනෙක් අත්අඩංගුවට අරගෙන තිනවා විෂ මත්ද්‍රව්‍ය කිලෝග්‍රෑම් 123ක්. சுமார் 123 கிலோகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன் சர்வதேச சந்தை பெறுமதி சுமார் 3 பில்லியன் ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது. போதைப்பொருளை கடத்தி வந்த மீன்பிடி படகில் இருந்த 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடற்படை புலனாய்வு பிரிவு, போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் இணைந்து இந்த திட்டத்தை செயல்படுத்தினர்.
இரவு நேரங்களில் ஆழ்கடலில் தகவல் தொடர்புகளை உறுதிப்படுத்தி மிகவும் சிரமத்திற்கு மத்தியில் இந்த சோதனை வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையை தொடர்ந்து பேருவளை கடற்பரப்பிற்கு அப்பால் மற்றொரு சந்தேகத்திற்குரிய படகையும் கடற்படையினர் தற்போது தடுத்து வைத்துள்ளனர். அதன் விவரங்கள் சோதனைகளுக்கு பின்னர் அறிவிக்கப்படும். 2025 ஆண்டில் சுமார் 70 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. 2026 கடந்த 3 மாதங்களில் மட்டும் சுமார் 20 பில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருட்கள் இலங்கை கடற்படையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடந்த 2 வாரங்களுக்குள் மாத்திரம் சுமார் 1000 கிலோகிராம் எடையுள்ள போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையானது சர்வதேச அமைப்புகளின் ஒத்துழைப்புடன் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும். போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கையில் அரசாங்கம் எவ்வித விட்டுக் கொடுப்புமின்றி செயல்பட்டு வருகின்றது. போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடும் எவருக்கும் எவ்வித மன்னிப்பும் வழங்கப்பட மாட்டாது. அவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும். மேலும் கடந்த 1 வருட காலத்தில் சட்டங்களில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு போதைப் பொருள் தடுப்பு பிரிவினருக்கு மேலதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் நாட்டின் பொருளாதாரம், இளைஞர்களின் எதிர்காலம் மற்றும் பாடசாலை மாணவர்களின் பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக விளங்குவதால் இதனை வேரோடு அழிக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ඒකේ ප්‍රමාණය හරියටම තාම අපිට දැනුම් දෙන්න බෑ. ඒකත් අපිට කියන්න පුළුවන් තාම ඒගොල්ලෝ එහාට පැමිණියට පස්සේ. விவசாயிகளுக்கு QR குறியீடு தேவையில்லை என விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். எரிபொருள் அனுமதி பத்திரம், QR குறியீடு இன்றி விவசாயிகளுக்கு எரிபொருளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. விவசாய அபிவிருத்தி ஆணையாளர் நாயகம் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். அதன்படி அறுவடை பணிகளுக்காக ஏக்கர் ஒன்றுக்கு 15 லிட்டர் எரிபொருளும், நிலம் உழுது தயார்படுத்த பணிகளுக்காக ஏக்கருக்கு 20 லிட்டர் எரிபொருளும் விவசாயிகளுக்கு QR குறியீடு இன்றி வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டார். கிளிநொச்சி பிரதி மாகாண விவசாய திணைக்களத்திற்கு சொந்தமான 7 ஏக்கர் காணி இராணுவத்தினால் விடுவிக்கப்பட்டது. கிளிநொச்சி பிரதி மாகாண விவசாய திணைக்களத்தின் மாவட்ட பயிற்சி நிலையத்திற்கு சொந்தமான 7 ஏக்கர் காணி இராணுவத்தினர் வசமிருந்து விடுவிக்கப்பட்டு மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணியம் முரளிதரன் கருத்து வெளியிட்டதுடன் பொதுமக்கள் மற்றும் அரசு திணைக்களங்கள் காணிகளை விடுவிக்கும் நடவடிக்கை தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். எங்களுடைய மாவட்டத்திலே இராணுவத்தினருடைய பாவனையில் இருக்கின்ற பொதுமக்களுடைய காணிகள் மற்றும் அரச திணைக்களங்களுடைய காணிகளை அவர்களிடமே மீள கையளிக்கும் நடவடிக்கையின் கீழ் தொடர்ச்சியாக கடந்த வெள்ளிக்கிழமை கிளிநொச்சி வட்டக்கச்சியில் அமைந்திருக்கின்ற விவசாய பயிற்சி கல்லூரியினுடைய 7 ஏக்கர் அளவிலான காணியானது மாவட்ட விவசாய திணைக்களத்திடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. இனிவரும் காலங்களிலே இந்த பயிற்சி நிலையத்தின் ஊடாக விரிவான பயிற்சிகளையும் மாவட்டத்துக்கு தேவையான அனைத்து விதமான செயற்பாடுகளையும் முன்னெடுத்துக் கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாவட்டத்திலே மேலும் இராணுவத்தினருடைய பாவனையில் இருக்கின்ற காணிகளும் படிப்படியாக சில காணிகளை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகள். பிரதேச கழகமட்ட விளையாட்டுப் போட்டிகளில் கரப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற பதுளை வேவல்ஹின்ன தமிழ் வித்தியாலயத்தில் விரியும் சிறகுகள் அணி மாவட்ட மட்ட போட்டிகளுக்கு தெரிவாகியுள்ளது. 50வது தேசிய விளையாட்டு விழாவை முன்னிட்டு பாலியளவில் இடம்பெற்ற பிரதேச கழகமட்ட விளையாட்டுப் போட்டிகளில் கரப்பந்தாட்ட போட்டியில் வெற்றி பெற்ற பதுளை மாவட்டம் பாலியல பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பதுளை வேவல்ஹின்ன தமிழ் வித்தியாலயத்தின் விரியும் சிறகுகள் அணி மாவட்ட மட்ட போட்டிக்கு தெரிவாகியது. கழகமட்டத்தில் இடம்பெற்ற போட்டிகளில் சிறப்பான திறமையை ஒற்றுமையை வெளிப்படுத்தி வெற்றியை பதிவு செய்ததன் மூலம் இவ்வணி மாவட்ட மட்ட போட்டிகளில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றுள்ளது. இந்த வெற்றியானது வேவல்ஹின்ன தமிழ் வித்தியாலய மாணவர்களின் விளையாட்டு திறமையையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துவதோடு அதிபர், ஆசிரியர்கள் மற்றும் பயிற்றுவிப்பாளர்களின் வழிகாட்டலின் பலனாகவும் கருதப்படுகிறது. தொடர்ச்சியாக 14வது தடவையாக மாவட்ட மட்ட போட்டிகளில் தெரிவாய்ப்புள்ள விரியும் சிறகுகள் விளையாட்டுக் கழக அணி மேலும் சிறப்பாக விளையாடி வெற்றிகளை பெற வேண்டும் என பாடசாலை சமூகம், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் அணியினருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.